Assalamu alaikum. Hi viewers, welcome to Rasmi Recipes channel. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நார்மல் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு டே இன் மை லைஃப் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் காலையில எந்திரிச்ச உடனே green tea தான் இப்போ குடிச்சிட்டு இருக்கேன். டீ காஃபிலாம் எனக்கு பிடிக்காது, அதனால குடிக்கிறது இல்ல. க்ரீன் டீ குடித்ததுக்கப்புறம் கிச்சனுக்கு போயாச்சு. கிச்சனுக்கு போனால் அங்கே அம்மா காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க, வெங்காயம் தக்காளிலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி வைக்கிறதுக்காக கத்திரிக்காவை கல்லுப்பால் போட்டு வச்சுருக்காங்க. பிரியாணிக்காக பாஸ்மதி ரைஸை க்ளீன் பண்ணி அதை ஊற வச்சுருக்கோம். இன்றைக்கி எக் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கான திங்ஸ்லாம் மேலே இருக்குது. எக் பிரியாணி செய்கிறதுக்கு எக்கு பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு கடாயில் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் எதுக்குன்னா ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கான பிரியாணிக்கு நான் 5 ஆனியன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். பாதி கார்னிஷிங்க்கும் இன்னொன்று பிரியாணிக்குள்ள கிரேவிக்கும் தான் நான் ஃபுல்லாகவே இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இடையில காலிஃப்ளவரும் கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 or 15 மினிட்ஸ்லேயே பாயில் ஆகிடுச்சு எக்கெல்லாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு எக்கை நான் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது நான் இன்னும் ஓடுலாம் இன்னும் எடுக்கலை, சூடாக இருக்கிறதுனால இது ஆறட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்கு பாயில் பண்ணிடுச்சு இந்த சட்டியிலேயே நம்ம காலிஃப்ளவரை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதி வந்ததும் காலிஃப்ளவரை நம்ம அதை போட்டுடலாம். இந்த சைடில் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இதை 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று கார்னிஷிங்க்கு, இன்னொன்று பிரியாணிக்கு செய்கிற மசாலாவுக்கு. இப்போ நான் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். 3 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆயில் நிறையா இருக்கிறதுனால நான் கீ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கீ சேர்த்ததுக்கப்புறம் 3 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி என்னோடய ரெசிபி தாங்கிறதுனால அம்மா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. கெஸ்ட் யாருன்னா மாமி, மச்சான், மச்சிலாம் வந்துட்டாங்க. அவங்களுக்காக டீ போட்டுட்டு இருந்தாங்க அம்மா. அதுக்கு இடையில எக்கு சூடு ஆறிடுச்சு. அதை தோல் உரிச்சிட்டு இருக்கா என் தங்கச்சி. என்னோட ஒரு சின்ன ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா ஒரு பவுலோ இல்லைன்னா அந்த மாதிரி சட்டியோ எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சக்தியில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதில் 3 or 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிரியாணி மசாலா வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சால் கிரேவியில் திரியாக இருக்காது. அதனால் நான் வதக்கி வச்ச இந்த கிரேவியில் இந்த கேர்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அதில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். கல் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தவாவை இப்போ ஸ்டவ் மேலே வச்சிடலாம். தவா நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எக்கில் உள்ள தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கீறி விட்டுக்க போகிறோம் கத்தியால். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்குங்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கீறி வச்ச இந்த எக்கையும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக.
அதுக்கு சைடில் பிரியாணிக்கான கிரேவியை அடி பிடிக்காமல் கிண்டி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே மல்லித்தலை லைட்டாக தூவி விட்டுலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். எக்கு எல்லாத்தையும் ஒரு சின்ன பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அதில் ஆயில் இருக்கும். அந்த ஆயிலை வந்து நான் கிரேவியில் மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வந்து கிரேவி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கிரேவியில் உள்ள மசாலாலாம் அப்போ தான் வந்து எக்கில் வந்து இறங்கும். அதுக்காக தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலான்னு சொன்னேன். இப்போ நமக்கு வந்து வெஜ் பிரியாணிக்கு தேவையான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு இதை வந்து நம்ம சிம்மிலே வச்சிடலாம். அன்றைக்கி பிரியாணிக்கு ரைத்தா செய்யலை, ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால. அதுக்கு பதிலாக கத்திரிக்காய் பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே அதை வந்து நம்ம உப்பில் போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு 10 or 20 மினிட்ஸ் மேலேயே ஆகும். அதுக்கு இந்த சைடு அடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்திருக்கேன். அந்த சட்டியில் ஃபுல்லாக தண்ணி பாதி அளவுக்கு தண்ணி நிறையா எடுத்திருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி வடித்து தான் பிரியாணி செய்ய போகிறோம். என்னோடய பிரியாணி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பிரியாணி ரெசிபி போட்டிருப்பேன். என்ன பிரியாணினா ப்ரான் பிரியாணி தான். சேம் இதே மெத்தட் தான். பிரியாணிக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 ஸ்டவ்லேயுமே ஃபுல் வேலை போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில கத்திரிக்காய் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைடு ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இன்னொரு சைடு வந்து பிரியாணிக்கான கிரேவியும் பாயில் ஆகிட்டு இருக்குது. சிம்மில் வச்சுருக்கேன். இந்த சைடு இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 4.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரைஸ்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக ஆயில் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கு சைடில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா 10 or 20 மினிட்ஸ் மேலேயே ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. இதுக்கு இடையில நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். கொதி வந்துச்சா வரலையா அப்படின்ட்டு. ஒரு டைமும் நானும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். தண்ணி கொதி வந்துடுச்சா வரலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா கத்திரிக்காய் பச்சடிக்கு ஆனியன் சேர்த்து தான் கட் பண்ணியிருந்தாங்க போல். நான் எல்லாத்தையும் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிட்டேன். தங்கச்சிக்கிட்ட கேட்டு கட் பண்ணி கேட்டிருந்தேன். வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, மாமி பசங்க எல்லாம். அதுக்காக சிக்கன் போய் பாப்பு கடையில் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்காக சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 ரெசிபி வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், அப்புறம் ஃபுட் கலர் வேணுன்னா சேர்த்து, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த சைடில் ஒரு அளவுக்கு தண்ணி வந்து கொதி வந்துருச்சு. பாருங்கள், ஆவி பறக்கிற அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் அன்றைக்கி வந்து ஒரு 5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை இப்போ நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்,
மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதை வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 or 4 டீஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கத்திரிக்காய் பச்சடியில் புளிப்பும் இருக்கணும், இனிப்பும் இருக்கணும். அதுக்காக புளிப்பு ஊற்றுனதுனால இன்னும் ஒரு 5 minutes or 10 minutesக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட்டி வெல்லம் ஒரு துண்டு நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இடையில பாஸ்மதி ரைஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள். ரைஸ் நல்லா குக் ஆனதுனால இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசை தவா வந்து அடியில் வச்சிடலாம். தம் போடுறதுக்காக தோசை தவா வச்சாச்சு, அதுக்கு மேலே சட்டி வச்சாச்சு. இந்த சைடில் எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து எக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ரைஸும் வடித்து எடுத்தாச்சு பாஸ்மதி ரைஸை. இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கிரேவியை தான் ஆட் பண்ண போகிறோம். கிரேவியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வடித்ததை இதில் பாதி வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை பாதி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே லாஸ்ட்டாக இருக்கிற கிரேவியும் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா மல்லித்தலையும் தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் என்னோடய எக் பிரியாணி இருக்கும். சிக்கன் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஏற்கனவே ப்ரான் பிரியாணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சேம் இதே மெத்தட் தான். இதில் லாஸ்ட்டாக ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த எக்கையும் இதில் சேர்த்துக்கலாம். கிரேவியோடு சேர்த்துருந்தோன்னா கிளறும் போது முட்டைலாம் உடஞ்சிரும், அதனால தான் லாஸ்ட்டாக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட்டான திங்ஸை வச்சு தம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் பச்சடி வச்சுருந்ததை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஏதாச்சும் குக் பண்ணனா அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அந்த குக் பண்ண சட்டியை வந்து நாங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஷார்ட் வீடியோவில் இன்ஷால்லா வரும். அடுத்த சிக்கன் 65யும் ரெடி ஆகிட்டே இருக்குது. குக் பண்ண ஆரம்பித்ததில் டைம் போனதே தெரியல. அதுக்கு இடையில தொழுறதுக்கான டைமும் போயிடும் போல இருக்குது. அதுக்காக சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சுட்டு நானும் லொஹர் தொழுது முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பசி வந்துடுச்சு. அதனால் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாச்சு. கீழே தான் எல்லாரும் சேர்ந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயெல்லாம் போட்டு பேப்பர்லாம் விரித்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். நானும் என் மச்சான் என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து. எக் பிரியாணி குக் பண்ணும் போது தம்மில் போட்டாச்சு. தம்மில் போட்டதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மாமி மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரியாணி எக் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி மாதிரியே. எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டு எழுந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஃபௌசானும் வந்துட்டான், செல்லப்பா வந்துட்டார். ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து. அவரோட விளாண்டுட்டு இருந்தோம். அவர் எங்களெல்லாம் மறந்துட்டார் போல், ரொம்ப நாளாச்சு பார்த்ததுனால அழுதுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஸ்மி ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.